இந்த வீடியோல design of synchronous sequential circuitல ஒரு example பார்க்கலாம். The question is design a sequential circuit with two D flip-flop A and B and one input X. When X is equal to 0, the state of the circuit remains the same. When X is equal to 1, the circuit goes through the state transition from 00 to 10 to 11 to 01 back to 00 and then repeats. So, இந்த சர்க்யூட்டோட பிஹேவியரை ஒரு ஸ்டேட்மெண்ட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, ஹியர் தெர் இஸ் டூ ஃபிளிப் ஃப்ளாப் ஏ அண்ட் பி, ரெண்டு ஃபிளிப் ஃப்ளாப் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இட் இஸ் அ டி ஃபிளிப் ஃப்ளாப் அண்ட் ஒரே ஒரு இன்புட் தான் எக்ஸ். ஸோ ஒரு இன்புட் எக்ஸ் அப்படின்னா பாசிபிள் வேல்யூஸ் என்னன்னா 0வா இருக்கலாம் 1ஆ இருக்கலாம். கண்டிஷன் கொடுத்துட்டாங்க, when x is equal to 0 the state of the circuit remains the same. ஸோ என்னுடைய சர்க்யூட் எந்த ஸ்டேட்ல இருக்கோ அதே ஸ்டேட்ல ரிட்டைன் ஆகணும் if x is equal to 0. x is equal to 1 அப்படின்னா the circuit goes through the state transition from 00 to 10. அதாவது என்ன அர்த்தம்னா x 1ஆ இருந்துச்சு and your present state is 00. இந்த x 1க்கான கண்டிஷன் எழுதுறேன். x 0னா remains in same state, அதே ஸ்டேட்ல இருக்கணும், ரைட்? x is equal to 1 அப்படின்னா ஸ்டேட் டிரான்சிஷன் எப்படி இருக்கணும்னு பாருங்க. if your present state is 00வா இருந்தது அப்படின்னா next state 10, ரைட்? 10 to 11, அதாவது உங்களோட present state 10வா இருந்திருந்தது அப்படின்னா next state என்ன வாங்கணும் 11ன்னு வரணும். 11 to 01, அப்ப present state 11 அப்படின்னா next state என்னவா இருக்கணும் 01. 01 back to 00, அப்ப 01ஆ இருந்ததுன்னா பேக் டு எங்க போகணும் 00க்கு போகணும். இதுதான் கொடுத்திருக்காங்க, ரைட்டா? சோ x 0னா இட் ரிமைன்ஸ் இன் தி சேம் ஸ்டேட். x is equal to 1 அப்படின்னா டிரான்சிஷன் இதுதான். 00வா இருந்தா 10க்கு போகணும். 10னா 11, 11னா 01, 01னா again 00க்கு மூவ் பண்ணணும். இதுதான் ஸ்டேட் டிரான்சிஷன் கொடுத்துட்டாங்க. அப்ப இதுல இருந்தே பார்த்தாச்சு 00, 10, 11, 01. ஸோ 4 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் இருக்கு. அப்ப இந்த சர்க்யூட்டை டிசைன் பண்றதுக்கு எனக்கு எத்தனை ஸ்டேட்ஸ் வேணும்னா 1, 2, 3, 4, 4 ஸ்டேட் வேணும், ரைட்டா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டயக்ராம் டிரா பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா அவுட்புட் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல, ரைட்டா? ஸோ அதை விட்டுறலாம். இன்புட் ஒரே ஒரு இன்புட் எக்ஸ் தான். x is equal to 0னா என்ன சொல்லிட்டாங்க, இட் ரிமைன்ஸ் இன் தி சேம் ஸ்டேட். 00ல இருக்கு x 0னா சேம் ஸ்டேட். 10ல இருக்கேன் x 0னா சேம் ஸ்டேட். 11 x 0னா சேம் ஸ்டேட். 01 அப்படின்னா x 0னா சேம் ஸ்டேட். x 1 மீன்ஸ் 00ல இருந்து 10, ரைட்? 10ல இருந்து 11, ஸோ 10ல இருந்து 11, 11ல இருந்து 01, ஸோ 11ல இருந்து 01, ஸோ 01ல இருந்து 00. This is state diagram. So x is 0 அப்படின்னா it remains in the same state. அதை இந்த கர்வ் மூலமா நான் ரெப்ரசென்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் x 1னா இங்க இருக்க டிரான்சிஷன் எப்படி போகணும்னு அதை நான் 00ல இருந்து 10 இந்த சிங்கிள் ஹெடட் ஆரோ மூலமா ரெப்ரசென்ட் பண்ணிட்டேன். அந்த டிரான்சிஷன் லைன்ல என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இன்புட்டை மென்ஷன் பண்ணிட்டோம். அண்ட் ஹியர் there is no output. அவுட்புட் கொடுக்கல, நான் அதனால என்ன பண்ணல அவுட்புட்டை எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஸோ ஸ்டேட் டயக்ராம் தெரியும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டேட் டேபிள். ப்ரெசன்ட் ஸ்டேட். ஸோ ப்ரெசன்ட் ஸ்டேட்ல there is 4 states. So next state input is single input. So x என்னவா இருக்கலாம்னா 0வா இருக்கலாம், x 1ஆ இருக்கலாம். ஸோ ரெண்டு கண்டிஷன். ஸோ x 0 அப்படின்னா in the same state. 00ல இருந்து ஆரம்பிங்க 00. x 0னா சேம் ஸ்டேட்ல இருக்கணும். x 1னா it moves to 10, so 10. அடுத்து 01 எடுத்துக்கோங்க. 01 இங்க இருக்கு 01. x 0னா again it remains in the same state. x 1னா it moves to 00, 00, right? அடுத்து 10, 10 இங்க இருக்கு. x 0னா again 10. x 1 means 11, so x 1னா 11க்கு மூவ் பண்ணும். Then 11, x 0 it remains in the same state. x is 1, then it move to 0, 1. ஸ்டேட் ரிடக்ஷன் இதுல பாசிபிள் இல்ல. ஸோ ரிப்பீட் ஆகல. இங்க 0, 0, 1, 0 இது எங்கேயாவது ரிப்பீட் ஆகதா இல்ல. ஸோ ஸ்டேட் ரிடக்ஷனுக்கு இங்க பாசிபிலிட்டி இல்ல. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபிளிப் ஃப்ளாப். இங்க நம்ம ஃபிளிப் ஃப்ளாப் சூஸ் பண்றதுக்கான ஆப்ஷன் இல்ல. ஆல்ரெடி எனக்கு ப்ராப்ளத்திலே கொடுத்துட்டாங்க டி ஃபிளிப் ஃப்ளாப் யூஸ் பண்ணணும்னு. அண்ட்
how many flip-flops? 2 flip-flops. அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் நம்ம ஈஸியா எத்தனை flip-flopங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஈஸியான மெத்தட் என்னன்னா எத்தனை பிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு எத்தனை பிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேனோ அத்தனை flip-flop நான் கண்டிப்பா யூஸ் பண்ணி ஆகணும். பிகாஸ் flip-flop அப்படிங்கிறது 1 bit ஆஃப் இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் ஸ்டோர் பண்ணும். அப்ப இங்க 2 பிட் இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா 2 flip-flop வேணும். ஸோ இட் இஸ் அ சிம்பிள் வே flip-flop கண்டுபிடிக்கிறதுக்கான ஈஸி மெத்தட். எத்தனை பிட் இருக்கோ அத்தனை flip-flop உனக்கு வேணும். ஸோ இப்போ flip-flop கண்டுபிடிச்சாச்சு, டின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ஸ்டேட் டேபிளும் எனக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் flip-flop உடைய இன்புட் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் எக்ஸிடேஷன் டேபிள் நீங்க ஃபார்ம் பண்ண போறீங்க. ஸோ எக்ஸிடேஷன் டேபிளுக்கு ஃபர்ஸ்ட் காலம் present state, 2 flip-flops A and B, செகண்ட் காலம் இஸ் இன்புட். ஸோ முன்னாடி எழுதின ஸ்டேட் டேபிள் அப்படியே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் எழுதின டேபிள்ல எக்ஸை அந்த நெக்ஸ்ட் ஸ்டேட் காலத்துக்குள்ளேயே எழுதியிருப்போம். ஸோ அது மாதிரி எழுதணும் அப்படின்னா இங்க flip-flop இன்புட் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால அது அப்படியே டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ல நம்ம இங்க எழுதியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்புட். ஸோ ப்ரெசென்ட் ஸ்டேட் 0 இருக்கும்போது இன்புட் 0 இருக்கலாம், 1 இருக்கலாம். ஸோ ப்ரெசென்ட் ஸ்டேட் 0 இருக்கும்போது இன்புட் 0 இருக்கலாம், 1 இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ப்ரெசென்ட் ஸ்டேட் 10 மீன்ஸ் யுவர் இன்புட் இஸ் 0 or 1. There is 2 possibility. And your present state is 1, 1, then your input may be 1 or 0. Okay. So இது கான்செப்ட் பை சொல்லியிருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும்னா you have to write all 8 possible combinations of this 3 variable. 3 வேரியபிள் இருக்கு, 8 பாசிபிள் காம்பினேஷன் அப்படிங்கிறது 000 இருந்து 111. ஸோ நீங்க அது எழுதினாலும் ஓகே தான். ஸோ நெக்ஸ்ட் காலம் என்ன வரணும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டேட் ரைட். இதுக்கு முன்னாடி டெரைவ் பண்ண இந்த டேபிளை ரெஃபர் பண்ணி எழுதினா போதும். இதுல ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கோங்க, 0 0, இன்புட் 0னா 00, இன்புட் 1னா 10. அதாவது x0 x1 அப்படிங்கிறது இங்க 2 காலத்துல எழுதியிருக்கிறோம். அது அப்படியே இங்க வாங்க. present state is 0 0, input 0, input 1. ஸோ 2 ரோல எழுதியிருக்கிறேன். அப்ப நான் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 2 காலத்துல இருக்கிறத அப்படியே அடுத்தடுத்த ரோல எழுதணும். ஸோ அதே தான் அடுத்தது 0 1, இன்புட் 0னா இங்க இருக்கு, இன்புட் 1னா இங்க இருக்கு. ஸோ இதை என்ன பண்ணணும் அடுத்த 2 காலத்துல எழுதணும். இப்போ இது 0 1, தென் 0 0, ரைட். ஸோ நெக்ஸ்ட் 1 0, நெக்ஸ்ட் ஸ்டேட் x0னா 10, x1னா 11. அடுத்த 2 காலத்துல இருக்கு 1 0, ரைட். ஸோ 1 0 1 1, 1 0 1 1. So next one 1 1 0 1, 1 1 0 1. இந்த டேபிள் இருக்க வேல்யூ தான் இது என்ன பண்ண போறோம் எந்த ஆர்டர்லனா 1 2 3 4 5 6 7 8 இந்த ஆர்டர்ல இந்த ரோல ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு. ஸோ தென் நெக்ஸ்ட் எக்ஸிடேஷன் இன்புட்ஸ், அதாவது flip-flop உடைய இன்புட்ஸ் கண்டுபிடிக்க போறோம். இங்க 2 flip-flopனு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் flip-flopக்கு ஏன்னு நேம் பண்ணியிருக்காங்க, செகண்ட் flip-flopக்கு பி. நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் flip-flop உடைய இன்புட் டிஏ கண்டுபிடிக்கணும், செகண்ட் flip-flop உடைய இன்புட் டிபி. ஸோ தட் இஸ் அவுட்புட் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் காலத்துல அவுட்புட் வரணும். இங்க நெக்ஸ்ட் ஸ்டேட் இதுக்கு நான் எதை ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா யூ நோ த present state of A and next state of A. ஸோ இது ரெண்டும் தெரியும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் ஈஸியா flip-flop உடைய இன்புட் கண்டுபிடிச்சிடலாம் பை எக்ஸிடேஷன் டேபிள் ஆஃப் தி flip-flop. ஸோ இங்க டி flip-flop தான் யூஸ் பண்ண போறோம். டி flip-flop அப்படின்னா இன்புட் கண்டுபிடிக்கிறது, அந்த எக்ஸிடேஷன் இன்புட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. பிகாஸ் டி flip-flopல நெக்ஸ்ட் ஸ்டேட் அப்படிங்கிறது தட் இஸ் ஈக்குவல் டு யுவர் இன்புட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட் காலத்துல என்ன இருக்கோ அது இன்புட்ல இருந்திருக்கும். இங்க என்ன இருந்துச்சோ அதுதான் எனக்கு நெக்ஸ்ட் ஸ்டேட்டா கிடைச்சிருக்கும். இதுக்கு நீங்க போய் அந்த டி flip-flop உடைய எக்ஸிடேஷன் டேபிளை ரெஃபர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் இன் டி flip-flop your input is equal to next state, right? அப்ப next state எனக்கு தெரியும் அப்படின்னா that is equal to your input. So Aல என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் DA. அதே மாதிரி தான் DB, this is for B, second flip-flop B. So B யோட next state என்னவோ அதுதான் DB. Excitation table is over. Next step, by K-map simplification, you have to find the
flip-flop input. DA and DB. So K-map எதெல்லாம் input பார்த்தீங்கன்னா A, B, X. So இதுதான் input. Present state external input தான் எனக்கு input K-mapக்கு கொடுக்க போறீங்க. அப்போ it is a 3 variable K-map. So first for DA. A, BX. Do not change the order. Order எப்பயுமே மாத்திராதீங்க. A, BX அப்படின்னா இங்கேயும் A, BX னே கொடுங்க. அப்பனாதான் உள்ள இருக்க மின்டாமும் இங்க இருக்க மின்டாமும் உங்களுக்கு மேட்ச் ஆகும். DA. இப்போ ஈஸியா இருக்கிறதுக்கு நான் இங்க டெசிமல் வேல்யூ எழுதிக்கிறேன். 0 is minterm. எழுதினீங்கன்னா நீங்க ஈஸியா ஃபில் பண்ணிடலாம். So DA 1 for 1 and 4, 5, 6. DA is 1 for 1, 4, 5 and 6. 6. This grouping. These two are adjacent. So you can group these two ones. இந்த ரெண்டு ஒன்ன நானு group பண்ணலாம். Here first column, last column. ரெண்டு adjacent. So ரெண்டுத்துலயும் 1 இருக்கிறனால இந்த ரெண்டு ஒன்ன நீங்க group பண்ணலாம். So this 2, 1 form one pair and this 2, 1 form another pair. Corresponding term, it involves first row and second row. ரெண்டு ரோலையும் இருக்கு. இந்த second columnல இருக்கு. So இந்த ரெண்டு ரோவையும் செக் பண்ணீங்கன்னா A ஓட வேல்யூ 0, 1 மாறிடுச்சு. அப்ப இத நம்ம A விட்டுறலாம். இப்போ இந்த காலம் எடுத்தீங்கன்னா B and X வேல்யூ கான்ஸ்டன்ட்டா இருக்கு. சேஞ்ச் ஆகல. So B0, B dash, X ஓட வேல்யூ 1. So X 0 இருந்தா காம்ப்ளிமெண்ட் ஃபார்ம்ல எழுதணும். 1னா நேச்சுரல் ஃபார்ம்ல எழுதணும். அதே மாதிரி இந்த குரூப் எடுத்துக்கிட்டீங்கன்னா it involves in the second row. Second row ல involve ஆயிருக்கு. Second row ல A is fixed and the value is 1. So A எழுதிக்கலாம். And first and last காலத்துல involve ஆயிருக்கு. So first and last காலத்துல எது சேஞ்ச் ஆகாம இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா X ஓட வேல்யூ தான் சேஞ்ச் ஆகாம இருக்கு. And X ஓட வேல்யூ 0. So A X dash. அப்ப DA கான எக்ஸ்பிரஷன் நமக்கு கிடைச்சிருச்சு. DA is equal to B dash X plus A X dash. DB. So DB கான K-map. So now DB, that is 1 for 2, 5, 6, 7. So 5, 6, 7. 2 and 6 are adjacent. So இது ரெண்டு நீங்க group பண்ணலாம். 5 and 7 are adjacent. இது ரெண்டு நீங்க group பண்ணலாம். இந்த குரூப்புக்கான டேர்ம் எழுதுனீங்க அப்படின்னா first row, second row. So A 0, 1. So விட்டுறலாம். இந்த காலத்துல B யும் X ம் fixed. B value is 1, X value is 0. So B X dash. இதே மாதிரி இங்க row, in second row A is fixed and the value is 1. So A, and it involves second and third column. Second and third column X value is constant and the value is 1. So 1 in a natural form. So AX. Right? So இந்த குரூப்புக்கான corresponding term AX, இந்த குரூப்புக்கான corresponding term BX dash. அப்ப DB கான expression நமக்கு கிடைச்சிருச்சு. DB is equal to BX dash plus AX. So இதே மாதிரி உங்களோட சர்க்யூட்ல அவுட்புட் வந்தது அப்படின்னா அவுட்புட் இந்த இடத்துல எழுதிட்டு இந்த அவுட்புட்டுக்கான எக்ஸ்பிரஷனையும் K-map மூலமா நீங்க கண்டுபிடிக்கணும். லாஜிக் டயக்ராம் டிரா பண்ணிடலாம். ஸோ நமக்கு ஃபிளிப் ஃப்ளாப் உடைய இன்புட் எக்ஸ்பிரஷன் தெரிஞ்சிருச்சு. ரெண்டு ஃபிளிப் ஃப்ளாப். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரா தி ஃபிளிப் ஃப்ளாப்ஸ். இதில் ரெண்டுமே டி ஃபிளிப் ஃப்ளாப் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிளிப் ஃப்ளாப்பை நான் ஏன்னு நேம் பண்ணிக்கிறேன். செகண்ட் ஃபிளிப் ஃப்ளாப்பை பின்னு நேம் பண்ணிக்கிறேன். And it is a synchronous sequential circuit. So first step என்ன பண்றீங்க அப்படின்னா clock முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. So clock, same clock should be given to both the flip flop. கொடுத்தாச்சு. And it is a D flip flop. So இங்க input DA and here this is DB. And the output usually Q dash போடுவோம். பட் இங்க present state நான் என்ன ரெண்டுத்துலயுமே Q dash போட்டீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடும். அதனால தான் நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோம்னா A flip flopக்கு present state A ன்னு யூஸ் பண்ணிருக்கோம். Bக்கு B ன்னு யூஸ் பண்ணிருக்கோம். So the output என்ன எழுதணும்னா A dash B B dash. DA B dash X plus AX dash. So ரெண்டு product term இருக்கு. So first we need two product terms. ரெண்டு AND gate போட்டுக்கலாம். X is the external input. So X அப்படிங்கிறது external input.
first product term b dash x. So x ல இருந்து டைரக்டா கொடுத்துட்டோம். So டைரக்டா கொடுத்துட்டேன். Next one b dash. So b dash இங்க இருக்கு. So b dash நம்மளா கொடுக்க கூடாது. b dashங்கிறது இந்த இடத்துல இருந்து எடுத்துக்கணும். So b dash b dash x. Okay. Second one is a x dash, right? So a x dash x inverted போட்டுக்கிட்டீங்கன்னா you get x dash. So x dash கொடுத்துட்டேன். Next one a. So aங்கிறது இங்க இருக்கு. So this is a. Next you have to sum this two product term. For that we are using OR gate. So the OR gate is given to a. Then db bx dash plus ax. Here also we need two AND gates. First AND gate bx dash. So b is here. This is b. Next one is x dash. Here x dash. The next one ax. a already இங்க எடுத்துட்டு வந்திருக்கேன். So அதே லைன்ல இருந்து நான் எடுத்துட்டு வரேன். a. This is a x bx dash. This two should be given to OR gate. The output is given to d. So this is your logic.